வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வாழ்க வளமுடன். ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் இன்பத்துப் பாலில் 121வது அதிகாரமான நினைந்தவர் புலம்பல் என்ற தலைப்பில் உள்ள குறள்களுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம். நினைந்தவர் புலம்பல் என்ற அதிகாரத்தில் உள்ள முதல் குறளுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம். வாருங்கள் அன்பர்களே. அதிகாரம் நினைந்தவர் புலம்பல். குறள் 1201. உள்ளினும் தீரா பெருமகிழ் செய்ததால் கல்லினும் காமம் இனிது. உள்ளினும் தீரா பெருமகிழ் செய்ததால் கல்லினும் காமம் இனிது. முதலில் உலகியல் விளக்கம் காண்போம். நினைத்தாலும் தீராத பெரிய மகிழ்ச்சியை செய்தலால் உண்டபோது மட்டும் மகிழ்ச்சி தரும் கல்லை விட காமம் இன்பமானதாகும். இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம். நினைத்தாலே நீங்காத பெரு மகிழ்ச்சியை தருவதால் கல்லை விட அன்பு இனியதாகும். மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன். நினைத்தாலே நீங்காத பெரு மகிழ்ச்சியை தருவதால் கல்லை விட அன்பு இனியதாகும். ஒரு சிறிய விளக்கம். கல் போதை தரும் ஒரு பானம். அதை குடிக்கும் போது மட்டுமே இன்பம் தரும். ஆனால் அன்பே சிவமான இறைவனை நினைத்தாலே நீங்காத பெருமகிழ்ச்சி ஏற்படும். ஏனென்றால் இறைவனும் அன்பும் ஒன்றுதானே. நன்றி அன்பர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர். வாழ்க வளமுடன்.